இந்த மிடில் ஈஸ்டில் ஒருத்தர் வந்து 30,000 40,000 திர்ஹம் அளவுக்கு சேலரி எடுக்கிறார். அவர் எங்கேயாவது நீங்கள் இந்த நாட்டில் இங்கே எங்கேயாவது பார்த்திக்கிறீங்களா? பெரிய ஒரு ஏரியாவையே ரெண்ட்டுக்கு வாங்கி போட்டு 1 லட்சம் 2 லட்சம் ரெண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்களா? பார்க்க மாட்டீங்க. 30,000 சேலரி எடுக்கிறவன்ற வீட்டுக்கு போனாலும் அதுவும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. 3,000 எடுக்கிறவர வீட்டுக்கு போனாலும் அதுவும் அப்படி தான் இருக்குது. ஏன்டா அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை, நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை. நம்ம இந்தியாவுக்கு தான் திரும்பி என்ன செய்யணும், போகணும். இலங்கைக்கு தான் திரும்பி போகணும். செயல்பாடை பார்த்தீங்களா? அதிலிருந்தே விளங்கிக் கொள்றோம் இவர் இந்த நாட்டு சிட்டிசன் எல்லாம் இல்லை, இவர் இங்க நிரந்தரமா வாழ போறதெல்லாம் இல்லை. அதனால செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. ரூமுக்கு போனால் ரூம் ஒரு மாதிரி தான், ஹோட்டல் மாதிரி எல்லாம் இருக்காது. அது சும்மா சாதாரண அப்படி தான் இருக்கு. நம்ம இங்கே என்ன இங்கே இருக்கவா போகிறோம். அப்போ ஆக நம்ம இந்தியாவில் போய் நம்ம தனியாக வாழ, அதாவது இறங்கி வாழ போகிற வருஷம் 10 வருஷமாக இருந்தாலும் அதான் நிரந்தரம் என்ன செய்கிறான், நினைக்கிறான். அவனோட வாழ்க்கை முறையை காட்டுது இவர் இங்கே நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை நிரந்தரம் இல்லை வேண்டிய வாழ்க்கையை பார்த்தீங்களாண்டா, அவன் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான மாதிரி தான் லைஃப் இருக்குது. அடிக்கிற பில்டிங் போடுற அத்திவாரம் 20 வருஷத்துக்கு போட்டு நினைக்கிறான். டோட்டல் லைஃபே 60 to 70 சொல்லாங்க. அவன் போடுற அத்திவாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை 20 வருஷம் அப்படி பெரிய பேரன் பேத்தி அதுக்கு போகிற வாரவனுக்கெல்லாம் போடுற மாதிரி என்ன செய்யலாம். அவனுடைய லைஃபுடைய சிந்தனை இருக்கு. அவன் அர்த்தம் என்ன, அவனுடைய உள்ளத்தில் வந்து நான் என்னதான் நிரந்தரம் இல்லை என்றிருந்தாலும் செயல் வடிவம் எல்லாம் அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹு தஆலா ஆது சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான்னு சொன்னால், வதத்தஹிதுன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன், நீங்க கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருந்துருவீங்க போலலாம் இருக்குது. நீங்க கட்டுறதை பார்த்தா இங்க விட்டு போக மாட்டீங்க போல என்ன செய்யுது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறார்.